ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என்ஆர் இன்ஃபோடைன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அழகான ஒரு 3 வார்த்தை, ஃபோபியா வச்ச மாதிரியான ஒரு வார்த்தை. ஃபோபியா அப்படின்னா ஃபோபியானாலே நமக்கு என்னன்னு தெரியும், ஃபியர். ஓகேயா? ஸோ அந்த ஃபியரை வச்சு ஒரு 3 வார்த்தை என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை Claustrophobia, fear of enclosed space. Claustrophobia, fear of enclosed space. கிளஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் என்க்ளோஸ்டு ஸ்பேஸ். அதாவது இப்போ ஒரு பர்சனுக்கு கிளஸ்ட்ரோஃபோபியா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு அடைச்சி வச்ச மாதிரி ஒரு ரூமில் வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க அதாவது ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸான இடத்துல இருக்க பழகிட்டா, ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கிறது வந்து அவங்களால அது முடியாது. சரியா? யாரும் இல்லாமல் 4 செவத்துக்குள்ளே இருக்கிறது, அதுதான் அந்த என்க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கான பயம். ஸோ அதை தான் வந்து கிளஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வேர்ட் Hydrophobia, fear of water. ஹைட்ரோஃபோபியா, ஃபியர் ஆஃப் வாட்டர் அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கே பயப்படுற மாதிரியான ஒரு ஃபோபியா, அதுதான் ஃபியர் ஆஃப் வாட்டர். அதாவது இப்போலாம் இந்த தெரு நாய்ங்க, வெறி நாய்ங்கெல்லாம் கடிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரேபீஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரேபீஸ்க்கு வந்து ஒரு சிம்டம்ஸாக கூட அந்த ஹைட்ரோஃபோபியா இருக்குது. சரியா? நம்ம நிறையா யூடியூப்லலாம் பார்த்துருக்கோம். வாட்டர் கேனில் தண்ணி இருக்கும், வாய்க்கிட்ட கொண்டுட்டு போகும்போது மட்டும் கையெல்லாம் நடுங்கி அந்த தண்ணியை கீழே விட்டுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது அந்த ஒரு ஃபியர்னஸ். ஓகே, அதுதான் ஹைட்ரோஃபோபியா. தேர்டு வார்த்தை Nomophobia, நோமோ nomophobia. Nomophobia, fear of being without mobile. நோமோஃபோபியா, ஃபியர் ஆஃப் பீயிங் வித்தவுட் மொபைல் அப்படின்னா மொபைலே இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. ஓகேயா? இப்போ செல்லில் கையில் செல்லு வச்சு பழகிட்டு, செல்லுன்றது அவங்களுக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி ஆயிரும். ஸோ அவங்களால மொபைலே இல்லாமல் இது என்ன சொல்கிறதுனா ஒரு சைக்காலஜிக்கல் கண்டிஷன் தான். ஓகேயா? அவங்க கையில் வந்து ஒரு மொபைல் இல்லாமல் அவங்களால வித் ஸ்டாண்ட் பண்ண முடியாது, டேக்கிள் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அந்த மொபைல் இல்லாமல் அந்த ஒரு ஃபியர்னஸ் இருக்குது பார்த்தியா, ஃபோபியா, அதை தான் வந்து நோமோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வார்த்தை கிளஸ்ட்ரோஃபோபியா, ஹைட்ரோஃபோபியா, நோமோஃபோபியா. இம்பார்ட்டண்டான வார்த்தை, 1 வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. நோட்ஸ் எடுத்துறவங்க எழுதி வச்சுக்கோங்க. இல்லை நான் இந்த வீடியோ பார்த்து கேட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஓகே, பாய் சொல்லு. அதெல்லாம் வேணாம்.